அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த சாரோனின் ரோஜா நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. அருமையானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் மிகவும் சமீபமாக இருக்கிறார். உங்களுக்கும் அவர் சமீபமாக இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை, நானே உங்களை ஆறுதல் படுத்துகிறவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இவ்வளவு ஆச்சரியமான கர்த்தர் நமக்காக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆறுதல் இன்றைக்கு உங்களை நிரப்ப சித்தமாக இருக்கிறது. நீங்கள் அவருடைய முகத்தை நோக்கி அவருடைய சகாயத்தை எதிர்பார்த்து அவருடைய உதவிகளை நாடி ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இப்படிப்பட்ட ஒரு அருமையான தேவன் உங்களுக்கு இருக்கிறார். ஆகவே கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை தேற்றுவார். கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் நடத்தினா நம் கவலைகளுக்கெல்லாம் தப்பி ஒரு பெரிய ஜெயத்தை நம்மளால் சுதந்திரிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 51:12 சொல்லுகிறது, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள். 2 முறை வருகிறது, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இந்த பூமியில் நிறைய பேர் நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன், உனக்காக காலமெல்லாம் உன்னோடு கூட வருவேன் என்று சொல்லி அநேகர் சொல்லுவார்கள். ஆனால் சோத்திரம் வரமாட்டார்கள். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் நம்மை விட்டு கடந்து போய் விடுவார்கள். ஆனால் இவரோ தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ள தேவன், எல்லாவற்றிலும் நமக்கு சகாயம் பாராட்டுகிறவர். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துகிறவராய் இருப்பார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1:3 சொல்லுகிறது, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். இந்த நாளிலே நீங்கள் எந்த பாடுகளிலே, எந்த பிரச்சனைகளிலே நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களோ, அந்த பிரச்சனைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே தீர்வு உண்டு. நீங்கள் நம்ப வேண்டும். ஆண்டவர் திரளான ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். திரளான சோதனைகளிலிருந்து கர்த்தர் அவர்களை தப்புவித்திருக்கிறார். திரளான மனித கூட்டங்களுக்கு, திரளான சகோதரிகளுக்கு தேவனாகிய கர்த்தர் ஆறுதலை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் கர்த்தர் இந்த நாளிலே ஆறுதல்களை தருவார். சகோதரனே சகோதரியே, கர்த்தர் ஆறுதல் படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி வேதத்தை பார்ப்போமானால், வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 64:1, தேவனே விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் அவர் எப்படி ஆறுதலை தருவார்? ஆறுதலை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. ஆம், அவர் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆறுதலை தருகிறதற்கு முதல் அடையாளமாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா பயங்களையும் கர்த்தர் நீக்கி போடுவார். எல்லா பயங்களையும் கர்த்தர் நீக்கி போடுவார். இந்த நாளிலே சகல காரியத்தை கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க மட்டும் பயப்படலை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, இந்த பூமியில் எல்லாருடைய மனதிலும் பயம் இருக்கிறது. ஆனால் பயத்தை நீக்குகிறவரை நோக்கி தேவனுடைய பிள்ளைகள் கூப்பிடுகிறார்கள்.
நீங்களும் இந்த நாளிலே அவரை நோக்கி கூப்பிட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உனக்கு வந்து உன்னை ஆறுதல் படுத்துவேன், உன் இருதயத்தில் இருக்கிற பயத்தை எடுத்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், தேவன் ஆறுதல் படுத்தினால் அது எப்படி இருக்கும்? முதலாவது இருதயத்தில் இருக்கிற பயத்தை கர்த்தர் எடுத்து போடுவார். வேத புஸ்தகத்திலே கிதியோன் என்று ஒரு மனிதன் இருந்தான். அவன் தன்னுடைய நாட்டிலே எதிரிகள் வருவதும் நாட்டை கொள்ளையடிப்பதும் வாடிக்கையாகி கொண்டிருந்த அந்த காலம். அவனுடைய உள்ளத்திலே ஒரே பயம். ஆகவே வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 6:11, அவன் போரடிப்பதற்காக கோதுமைகளை தானியங்களை மறைவாக வைத்து அவைகளை போரடித்து சேகரித்து வந்தான். எந்த மனுஷனுக்குள்ள பயம் இருக்கிறதோ அந்த மனுஷன் மறைந்து மறைந்து வாழ்வான். எந்த மனுஷனுக்குள்ளே பயம் இல்லையோ அவன் விடுதலையோடு கூட நடந்து தன் காரியத்தை பார்க்கிறான். இது கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீ பயந்து மறைந்து மறைந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாயா? கிதியோனை போல சத்துருவுக்கு நீ பயப்படுகிறாயா? அதனால் உனக்கு ஆறுதல் இல்லாமல் போயிற்றா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர். அருமையான கிதியோன் பயந்த மனிதனாய் கோதுமையை மறைந்து போரடித்து அதை சேகரித்தான். ஆனால் நெடுநாள் அப்படி இருக்கவில்லை. கர்த்தர் ஒரு நாள் சந்தித்தார். நியாயாதிபதிகள் 6:14 சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். கர்த்தர் என்றைக்கு கிதியோனை சந்தித்தாரோ அன்றைக்கு பயமெல்லாம் அந்த மனுஷனை விட்டு போனது. அப்பொழுது அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய ஆறுதல். இனி நான் மறைந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை, இனி நான் தலை நிமிர்ந்து நடப்பேன் என்ற ஒரு நல்ல தைரியமுள்ள மனுஷனாய் மாறினான். இந்த நாளிலும் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, இனி நீ பயந்து வாழ வேண்டாம், நானே உனக்கு ஆறுதல் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று. இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? ஆறுதல் செய்கிற மக்களுக்கு ஆண்டவர் நிழலாய் இருப்பாராம். அவர் நல்ல நிழல். வாழ்க்கையிலே கர்த்தர் மாத்திரம் நமக்கு நிழலாய் இருந்தால் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 51:16, கடைசி பகுதி, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். கரத்தில் அவர் தம்முடைய கரத்தை கொண்டு நம்மேல், நம் வாழ்க்கையின் மேல், நம் வீட்டின் மேலே அவருடைய கரத்தை வைக்கும்போது ஒரு நிழல் நம்மை மூடுகிறது. நீங்கள் நினைக்கலாம், நிழல் என்றால் என்ன? வேத வாக்கியம் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய சோத்திரம், மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சங்கீதம் 91:1 சொல்லுகிறது. அப்போ நிழல் என்றாலே கர்த்தர். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு எப்படி ஆறுதல் செய்ய போகிறேன் தெரியுமா? நான் உனக்கு நிழலாக இருப்பேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆம், கர்த்தர் நம்முடைய நிழலாய் இருந்தால் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். அருமையான இயேசுவை பெற்றெடுத்த தாய் மரியாள், அவர்கள் இளவயதாய் இருக்கும்போது கர்ப்பந்தரித்து இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலே பெற்றெடுத்தார்கள். ஊர் என்ன சொல்லி இருக்கும்? நல்லவர்கள் ஆறுதலாக இருந்திருப்பார்கள், பலர் தூற்றி இருப்பார்கள், நிந்தை அவர்களை மூடியிருக்கும். ஆனால் வேதம் அதை குறித்து சொல்லும்போது லூக்கா 2:35, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டது. ஆம், இன்றைக்கு நிந்தையினாலே, அவமானத்தினாலே மிகுந்த சோர்வு அடைந்து, வேதனை அடைந்து, வீட்டுக்குள்ளேயே கிடக்கிற
அருமையான சகோதரியே, சகோதரனே, ஒரு பட்டயம் உன் இருதயத்தை உருவி போயிற்றோ, உன் ஆத்துமாவை உருவி போயிற்றோ. ஆனால் மரியாளை பாதுகாத்த தேவன் உங்களையும் பாதுகாப்பார். எப்படி அந்த நிந்தையை அவர்கள் சுமந்தார்கள் என்று கேட்கலாம். உன்னதமானவருடைய நிழல் அந்த தாய் மரியாளின் மேலே தங்கி இருந்தது. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு நிழலாய் இருப்பதினாலே உனக்கு ஆறுதல் பெருகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது காரியம், கர்த்தர் உங்களுக்கு நிழலாய் இருப்பார். மூன்றாவது காரியம் என்ன? கர்த்தர் உங்கள் எதிராளிகளோடு உங்களுக்காக வழக்காடுவார். ஆண்டவர் நமக்கு ஆறுதல் செய்யும் போது அவர் அப்படியே ஆறுதல் சொல்லிவிட்டு கடந்து போக மாட்டார். நம்முடைய எதிராளிகளோடு அவர் போராடுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 51:22, கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நீக்கி போடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்கள் எதிராளிகளோடு கூட வழக்காடுகிறவராக எழுந்து நிற்பார். நீங்கள் எத்தனை முறை நான் செய்யவில்லை, நான் இந்த தவறை இழைக்கவில்லை என்று சொன்னாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள். ஆனால் கர்த்தரோ உங்களுக்காக ஒரு நல்ல வழக்கறிஞரை போல வாதாடி உங்களை விடுவிப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை, சகோதரியே, உங்கள் கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி அவர் போராடுவார்? சகரியா 14:3 கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதியாரோடு போராடுவார். யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதியாரோடு போராடுவார். உங்கள் எதிரியோடு போராடி, உங்கள் சூழ்நிலையோடு போராடி, உங்கள் வியாதியோடு போராடி ஆண்டவர் உங்களை மீட்டெடுப்பார். கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஆறுதல் படுத்தும் போது வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்காக வழக்காடுவார். நீங்கள் சொல்லலாம், என் எதிரி மிகவும் பலம் மிக்கவன், எவ்வளவு சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான் என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 33:9, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை, சகோதரியே, மீண்டும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். உங்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் செய்வார். உங்கள் தொழிலிலே கர்த்தர் ஆறுதல் செய்வார். உங்கள் ஊழியத்திலே கர்த்தர் ஆறுதல் செய்வார். நீங்கள் ஆறுதல் அடைந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக மாறுவீர்கள். அப்போ கர்த்தர் நமக்கு ஆறுதலாக இருந்தால் பயம் நம்முடைய இருதயத்தை விட்டு மாறும். கர்த்தர் நமக்கு ஆறுதலாக இருந்தால் அவருடைய நிழல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். மூன்றாவது, கர்த்தர் நம்முடைய நிழலாய் இருந்தால், ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்முடைய ஆறுதலாய் இருந்தால் அவர் நமக்காக வழக்காடுவார். இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை கேட்ட சகோதரனை, சகோதரியே, இன்று நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் வல்லமையை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை நடத்துவார். ஜெபிப்போமா தேவ சமூகத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, அருமையான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிக்காக, சகோதரனுக்காக, தாய்க்காக ஜெபிக்கிறேன், தகப்பனாருக்காக ஜெபிக்கிறேன், வாலிப தம்பிக்காக ஜெபிக்கிறேன், வாலிப தங்கச்சிக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை கொடுங்கப்பா. ஆண்டவரே, காலேஜில் போராடுகிற, ஸ்கூலில் போராடுகிற, வேலை ஸ்தலங்களில் போராடுகிற, குடும்பத்தோடு கூட போராடுகிற, சூழ்நிலையோடு கூட போராடுகிற, பண கஷ்டத்தோடு, கடன் பிரச்சனையோடு போராடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை கொடுங்கப்பா. ஒவ்வொருவருக்கு கர்த்தர் ஆறுதலை கொடுப்பீராக. இயேசுவே, அவங்க இருதயத்திலிருந்து பயத்தை நீக்கி போட்டு சந்தோஷத்தை கொடுங்க. ஆண்டவரே, அருமையான மரியாள் என்ற தாய்க்கு நீர் நிழலாயிருந்தது போல நீரே அவர்களுக்கு நிழலாயிருப்பீராக. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
அவர்களுக்காக வழக்காடுவேன் என்று சொன்னீரே, அதே போல நீங்க வழக்காடி அவருடைய நீதி நியாயங்களை பட்டப்பகலை போல கர்த்தர் மாற்றுவீராக. உங்க நல்ல கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.